ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு கைடன்ஸ் பர்பஸ் ஒன்லி. ஓகே, உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் எந்த டெசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் தான். டேரோ ரீடிங், சேனல் மெசேஜ் எல்லாமே. The ego clash. Okay, and அடுத்து என்ன, the divine timing. Okay, the red flag, karmic lesson, and this final one is the silence. Okay, ஓகே, இப்போ இந்த மெசேஜ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் 5 மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. தி ஈகோ கிளாஷஸ், தி டிவைன் டைமிங், ரெட் ஃப்ளாக், கார்மிக் லெசன் அண்ட் சைலன்ஸ். ஓகே, இந்த 5 கார்ட்ஸில் எந்த மெசேஜ் உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, எல்லாமே மேட்ச் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, பட் எது மேட்ச் ஆகுதோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாமே, இந்த ஓவரால் 5 கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது யூனிவர்ஸ் வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு ஒரு இந்த கார்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியை தான் காட்டுது. ஈகோ, டிவைன் டைமிங், ரெட் ஃப்ளாக், கார்மிக் லெசன்ஸ் அண்ட் அந்த சைலன்ஸ், நோ காண்டாக்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ இதை பற்றி யூனிவர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி ஈகோ கிளாஷ், பவர் ஸ்ட்ரகிள்ஸ் பிளாக் லவ், சாஃபன் தி ப்ரைட். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லவ்வை வின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஈகோவை வந்து, உங்களோட ஈகோவை நீங்கள் லூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா, உங்களுக்கு வந்து காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் ஈகோ கிட்டே நீங்கள் தோற்றுப்போங்க. ஓகேவா, ஸோ சில பேருக்கு வந்து இந்த ரீடிங்கில் உங்கள் பர்சன் உங்களை நினச்சாலும் ஃபஸ்ட் மூவ் எடுக்க முடியாமல் அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடால் ஒரு ஸ்டெப் பேக்லேயே தான் இருப்பாங்க, ஃபார்வர்ட் மூவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்களை விட அவங்களுக்கு வந்து ஈகோ அண்ட் ப்ரைடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, செப்ரேஷனில் இருக்கீங்க, டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே வரல, உங்களை காண்டாக்ட் பண்ணலை, ஒரு ஃபஸ்ட் மூவ் எடுக்கலை, உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்கள் காதலை விடவும் அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடு தான் முக்கியம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்து வந்து தி டிவைன் டைமிங், வாட்ஸ் மீன் ஃபார் யூ அரைவ்ஸ் அட் த பர்ஃபெக்ட் மொமெண்ட். ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, தி டிவைன் டைமிங். ஓகே, ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ரீயூனியன் ஆகட்டும், இல்லை மெசேஜ் ஆகட்டும், இல்லை கமிட்மெண்ட் ஆகட்டும், அது டிலே ஆகலாம், ஆனால் டினை ஆகலை. ஓகே, ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலாக்ஸாக இருங்க, ட்ரஸ்ட் தி டைமிங். ஓகே, இப்போ நடக்காத விஷயம் சரியான ஒரு நேரத்தில் நடந்தால் மட்டும்தான் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ நோ காண்டாக்டில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்குள்ள பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ரீயூனியன் வரணும், ரீகனெக்ஷன், ரீகன்சிலேஷன் வேணும், உங்கள் பர்சன்கிட்டேருந்து மெசேஜ் வரணும், அவங்க கமிட்மெண்ட் பற்றி உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் எதுவும் நடக்கலை அப்படின்னா இந்த டிலே வந்து இன்னுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காகுது. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு யூனிவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்கலைங்கிறத நினச்சி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நடந்தால் மட்டும் அது வந்து ரொம்ப நாள் நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
சரியான நேரத்தில் நடக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் பெரியவங்க எல்லாத்துக்குமே நேரம் காலம் எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நேரத்துக்கும் காலத்துக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது. ஓகேங்களா? ஸோ அதனால் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஓகே, பட் நீங்கள் தொடர்ந்து ஆங்ஸைட்டிலேயே இருக்காமல் ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அந்த யூனிவர்ஸோட ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரஸ்ட் தி டிவைன் டைமிங். ஓகே, அந்த ஃபெய்த்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன வந்திருக்கு? தி ரெட் ஃப்ளாக், பே அட்டென்ஷன், சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப் ஃபார் அ ரீசன். ஓகே, ஸோ இந்த கார்டு வந்து ஒரு வார்னிங் எனர்ஜி. ஓகேங்களா? உங்கள் பர்சனோட வேர்ட்ஸை விட ஆக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், டயலாக்ஸை விட்டுருங்க, அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா இல்லையா, இல்லை உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா, ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ த்ரூ பண்ணலையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். உங்கள் பர்சன் நீங்கள் தான் அவங்களோட உலகம், நீங்கள் தான் அவங்களோட உயிர், நீங்கள் இல்லாமல் உங்கள் லைஃபே இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லலாம். பட் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பேச்சுக்கும் அவங்களோட செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, இல்லை ரெண்டுமே மேட்ச் ஆகுதா, அதை நீங்கள் தான் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தங்க வந்து, அதாவது உங்கள் பர்சன் உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஃபாலோ த்ரூ பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஓகேவா? அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா, இல்லை ஆன் அண்ட் ஆஃப் போகிறாங்களாங்கிறத பாருங்கள். ஓகே, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா, இல்லை உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் கவனிங்க. அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உங்கள் இன்ட்யூஷன் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, பே அட்டென்ஷன், சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப் ஃபார் அ ரீசன். உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் தோணுது, உங்கள் இன்ட்யூஷன் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திகிட்ருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கான சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, இஃப் சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப் டோன்ட் இக்னோர் இட். ஓகே, ஏதாவது உங்கள் மனசுக்கு படுது, சரியா இல்லையே, இது எங்கேயோ இடிக்குதே, இது பிசிறு தட்டுதே, அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக ஸ்பார்க் வந்தாலுமே அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. ஓகேவா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போது நிறைய மேரிட் கப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து எல்லாருக்கும் இல்லை, இன் சம் கேசஸ் ப்ராப்ளம்ஸ்லேயே போயிட்டுருக்கு, ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பிகினிங்லேயே நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் பிஃபோர் மேரேஜே தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அப்போவே நோஸ் நிறைய இந்த லைஃப் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சில பேருக்கு கர்மாவை கழிக்கணுங்கிற மாதிரி நம்மளோட பார்ட்னர் அமைவாங்க, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் யூனிவர்ஸ் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதை இக்னோர் பண்ணோன்னா நம்ம கர்மாவை கண்டிப்பாக கழிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய கட் ஃபீலிங் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து தி கார்மிக் லெசன்ஸ். திஸ் லவ் டீச்சர்ஸ் க்ரோத் நாட் கம்ஃபர்ட். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஜஸ்ட் ஒரு ரொமான்ஸ் மட்டும் இல்லை. ஓகேவா? இது வந்து ஒரு சோல் லெசன். ஓகே, இந்த பர்சன் வந்து அதாவது உங்களோட பர்சன் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வந்தது உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை. ஓகே, உங்களை க்ரோ பண்ணுறதுக்காக. உங்கள் பர்சனால் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க, அழறீங்க, வலிகளை ஃபீல் பண்ணுறீங்க, வேதனையோடு இருக்கீங்க, உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியல, ரொம்ப ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை, லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து உங்களை க்ரோ பண்ண வந்திருக்காங்க. சில லெசன் நீங்கள் கற்றுக்கணும், உங்களோட வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தது உங்களை அழ வைக்கிறதுக்காக இல்லை, உங்களை வளர்க்குறதுக்காக, உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதை தான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஒர்த், உங்களோட செல்ஃப் ஒர்த் அண்ட் பவுண்டரிஸ், பேஷன்ஸ் அண்ட் ட்ரூ லவ்னா என்ன, இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வந்தது தான். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் உங்களை அழ வைக்கிறாங்கன்னு நினச்சி இவங்க எதுக்குடா லவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்காம இதிலேருந்து என்ன லெசன் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்கங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் கார்மிக் கனெக்ஷன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகேவா? ஸோ ஆனால் அது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஓகே, கார்மிக் ரிலேஷன்ஷிப் வந்து
உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லலாம் வச்சுருக்காது, கண்டிப்பாக அழ வைக்கும். ஓகேவா? கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. கண்டிப்பாக உங்களை அழ வைப்பாங்க. நீங்கள் அழணும், நிம்மதி இருக்காது, தூங்க முடியாது, ஓவர் திங்கிங் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது வந்து லைஃப் சேஞ்சிங்க்காக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்பால் மாறும். உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்லியிருக்காங்க. அண்ட் தி ஃபைனல் ஒன், தி சைலன்ஸ். நோ கான்டெக்ட் ஸ்பீக்ஸ் லவுட்லி, அப்சர்வ் ஆக்ஷன்ஸ் நாட் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து இந்த ரீடிங் வந்து நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனை காட்டுது. ஓகே, கம்யூனிகேஷன் இல்லாததால் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சைலன்ஸில் கூட ஒரு மெசேஜ் இருக்கும். ஓகேங்களா? சைலன்ஸில் கூட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் சொல்கிறது என்னென்னா, வாட்ச் வாட் தே டூ, ஓகே, நாட் வாட் தே சே. காட் இட்? இதுதான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க உண்மையாக உங்களை மதித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் மூலமாக அதை வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, வேர்ட்ஸ் வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஒரு விஷயம், பட் ஆக்ஷன்ஸ் தான் பெர்மனெண்ட். ஓகே, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஆக்ஷன்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இந்த மெசேஜ் மூலயமா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்க மாதிரி தெரியுது. யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் வந்து மேட்ச் ஆகுதோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி யாரோட ரிலேஷன்ஷிப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கோ அவங்களுக்கும் இதில் ஏதாவது மெசேஜஸ் மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈகோவை விடுங்க. ஓகே, ஈகோவை ரிலீஸ் பண்ணுங்கள், டிவைன் டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், ரெட் ஃப்ளாக்ஸை இக்னோர் பண்ணாதீங்க, அண்ட் கார்மிக் லெசன்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, கார்மிக் லெசன் இவங்களால் நம்ம அழறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, எந்த விஷயத்தை அந்த இடத்துல யூனிவர்ஸ் நமக்கு டீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த லெசனை லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் சைலன்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரூத்தை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்ரேஷன் இருக்குது, உங்கள் பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்குன்னா இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த அந்த அமைதிக்குள்ளே இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ட்ரூலி மீன் ஃபார் யூ வில் நெவர் மிஸ் யூ. ஓகே, ஸ்டாப் சேஸிங், ஸ்டார்ட் யுவர் ட்ரஸ்டிங். ஓகேவா? சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ் டைமிங். ஓகேவா? டிவைன் டைமிங், ட்ரஸ்ட் தி டிவைன் டைமிங் அண்ட் தி ரைட் லவ் வில் அரைவ் அட் த ரைட் டைம். ஓகேவா? அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜ். ஸோ உங்களுக்கான லவ் ஸ்டோரி, உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது சரியான டைமிங்கில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரும். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இப்போது நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, எல்லா ரீடிங்ஸும் எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஓகே, வேறு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கானதாக இல்லாமல் இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, டேக் கேர், தேங்க்ஸ் அ லாட்.